ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து அவரைக்காய் அப்புறமா சிக்கனும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு டிஃபன் குருமா செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அவரைக்காயோட பருப்பு எடுத்துக்கிட்டு நம்ம சிக்கனோட சேர்த்து நம்ம செய்யலாம். இது கர்நாடகா ஸ்பெஷலு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மொச்சை பருப்பு மேலே தோல் நிற்கிறது 1 கப் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். 4 பச்சை மிளகா, 4 வரமிளகா, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு இஞ்சி துண்டு, அப்புறம் ஒரு 7-8 ஒரு 10 பூண்டு பல், ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியும் அப்புறமா நம்ம கொஞ்சம் பூண்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா, வரமிளகா இதை கூட சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமேட்டு இதை கூட தக்காளியும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுக்கோங்க. இப்போ நான் இது குக்கரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் வேணால் வேறு கடாயிலும் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ சிக்கனை சேர்த்துக்குங்க. சிக்கன் சேர்த்துக்கிட்டு அதை கூட உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சிக்கனோட ஸ்மெல்லு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சிக்கனை நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்தில் மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ நீங்கள் இந்த மொச்சப்பருப்பையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி கலந்து விட்ட பிறகு நீங்கள் மறுபடியும் மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ தேங்காவோட 1 ஸ்பூன் கசகசா, 2 பட்டை, 4-5 லவங்க, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சிக்குங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா இந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த இந்த சிக்கனும் இந்த அவரைக்கொட்டையோடு இதை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காக நல்லா இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறேன். டேஸ்ட் பார்த்துருக்கேன், கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. நான் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ நீங்கள் இதை நல்லா கலந்து விட்டுட்டு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு நீங்கள் குக்கரில் செய்கிறதானாலும் செய்யலாம், இல்லை நீங்கள் கடாயில் செய்கிறதானும் செய்யலாம். எப்படி செஞ்சாலும் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அவரைக்காயோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு காரம், உப்பு எந்த அளவுக்கு வேணும் அதை நீங்கள் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், 2 விசில் வந்திருக்குது. நல்ல சுவையாக ரொம்ப சூடாக இந்த அவரைக்காய் சிக்கன் குழம்பு ரொம்ப நல்லா வந்திருக்குது. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ரெசிபி மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குது அப்போ செஞ்சு பாருங்கள். டிஃபனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கூர்கு ஸ்டைலில் கடும்புட்டு செஞ்சுருக்கிறேன். இதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.